ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த ஜாமன் ஃப்ரூட் தான் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த ஜாமன் ஃப்ரூட் எப்படி சாப்பிட்லான்றதை வந்து பார்க்கலாம். ஸோ இது சாப்பிட்றது எப்படி சாப்பிட்லான்றது பார்க்கலான்னு ஒரு சில பேருக்கு வந்து தெரியும் இது எப்படி சாப்பிடணுன்றது. இது வந்து அப்படியே சாப்பிட்டோன்னாக்கா தொண்டெல்லாம் ஒரு மாதிரி கரகரப்பாக சளி பிடிச்ச மாதிரி இருக்கும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு ஊற வச்சுட்டு 1/2 hour கழிச்சோ இல்லை 15 minutes கழிச்சோ சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தொண்டை கரகரப்பாக இருக்கா. ப்ளஸ் இந்த பழத்தோடைய டேஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக முத்தாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு ஆசையாக இருந்துச்சு. எனக்கு இந்த ஜாமன் ஃப்ரூட்னால் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து எதாச்சும் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இது இப்போ நம்ம வந்து போட்டு ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சுட்டு வந்து நல்லா வந்து ஷேக் பண்ணி குலுக்கி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இது சுகர் பேஷண்ட்டுக்குமே வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தந்த டைமில் வந்து கிடைக்கிற சீசனல் ஃப்ரூட்ஸை வந்து நம்ம வந்து போகிறப்ப வரப்போ பார்க்கும்போது வந்து வாங்கி சாப்பிடணும். ஸோ வாங்கி சாப்பிட்டா தான் நம்ம உடம்புக்குமே வந்து எல்லா விட்டமின்ஸுமே வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கனாலே எந்தளவுக்கு வந்து பயங்கரமாக வந்து பெருசாக இருக்குன்றதை வந்து ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட டேஸ்ட்டுமே வந்து நல்லாயிருக்கும். ஓகே, நீங்களும் இதே மாதிரி வந்து எந்தெந்த ஃப்ரூட்லாம் வந்து வாங்கி சாப்பிட்ருக்கீங்கன்ற இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.